ம் என் மாமியார் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் என்னமோ ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க மாதிரி தான். இவங்களுக்கு காலையில சமைச்சா அதை மதியம் சாப்பிட முடியாதான். மதியத்துக்கு சூடா வேணுமா. வெளியில வெயில் ஒரு பக்கம் சுடுதுன்னா கிச்சனுக்குள்ள வந்து சமைக்க வந்தா அடுப்பு இன்னொரு பக்கம் சுடுது. எண்ணெல்லாம் விட்டா சாதத்தை பிரிச்சுக்குள்ளேயும் சாம்பாரையும் பொரியலையும் ஃப்ரீசர்ல வச்சு தட்டில் எடுத்து ஒன்னா போட்டு குழச்சடிச்சு சாப்பிடுவேன். அவ்வளோ சூடா இருக்குடா இந்த வெயில். இதுல வேற இவங்களுக்கு மதியமும் சுட சுட சாப்பாடு வேணுமா. பக்கத்து வீட்டுல போய் ஊர்க்கதை பேசிட்டு வந்ததுல நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இந்த குழம்பு கொதிக்குது கொதிக்குது, குக்கர்ல கொதிக்குது, மணி கணக்கா கொதிக்குது. இது எப்பதான் கொதிச்சு முடிக்க போகுதுன்னே தெரியல. ஃப்ரிட்ஜில் போய் ஒரு ஐஸ் வாட்டராவது எடுத்து குடிப்போம். அடட, ஆப்பிள் பழம் அன்னைக்கு சாத்துக்குடி பையில 2 ஆப்பிள் பழத்தை போட்டு விட்டாங்க கல்யாண வீட்டுல. அப்ப சரி, இதுவும் காஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்த ஆப்பிளை நம்ம ஜூஸ் அடிச்சு குடிச்சிட வேண்டியதான். ஓ ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள், ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ, உன்னை அரைத்து ஜூஸ் ஆக்குவேன். மருமக ஏதோ ஜூஸ் போட்டுட்டு இருக்கா போல. மருமகளே, எம்மா மருமகளே. வந்துட்டாங்கம்மா இந்த வீட்டு மகாராணி அம்மா. சூடா சோறு கேட்டு என்ன சுவாதிக்கிற மகாராணி அம்மா. சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. எம்மா டைம் ஆச்சு மருமகளே, சமையல் வேலை ஆச்சா இல்லையான்னு பாத்துட்டு போகலான்ட்டு வந்தேன். ஆச்சு ஆச்சு, ஆச்சுக்கிட்டே இருக்கு. ஆயிட்டே இருக்குமாங்க, அது என்னது ஆச்சுக்கிட்டே இருக்கு? அது சரி, சோறு ஆச்சா? என்னத்த கேட்டீங்க? சோறா? சோறு நல்லா கொத 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 கொதன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கத்த. சரி, அப்போ குழம்பு ரெடி ஆயிருச்சா? என்னத்த கேட்டீங்க? குழம்பு தானே கேட்டீங்க. இதோ குழம்பு கூட கொது கொதின்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கத்த. சரி, அப்போ பொரியலாச்சும் ஆச்சா இல்லையா? எங்கத்த பொரியல் கூட பொரி பொரின்னு பொதிச்சுக்கிட்டே இருக்கு. என்னது பொரியல் பொதி பொதின்னு பொதிச்சுக்கிட்டு இருக்கா? இது என்ன மருமகளே பொதி பொதின்னு பொதிக்கிறது? அது வந்துட்ட குழம்ப கொது கொதின்னு கொதிக்குதுன்னு சொல்றேன். அப்போ கூட்ட பொதி பொதின்னு பொதிக்குதுன்னு தானே சொல்லணும். அது சரி மருமகளே, அது சரி. ஜூஸ் அரைக்கிற ஜூஸ் இரு வர்றேன். எப்பாட, ஒரு வழியா ஆப்பிள் ஜூஸ் அழகா ரெடி ஆயிருச்சு. மிக்ஸி சத்தம் நின்று 5 நிமிஷம் ஆச்சு. ஆப்பிள் ஜூஸை மருமக சும்மா அட்டகாசமா ரெடி பண்ணிருப்பா. இப்போ நாம நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான். மருமகளே, எம்மா மருமகளே. என்னங்கத்த, ஒரு நிமிஷம் உள்ள வேலை செய்ய விடுறீங்களா? ஒன்னே நீங்க கிச்சனுக்கு வந்துடுறீங்க, இல்ல என்ன வெளியில கூப்பிடுறீங்க. பின்ன சமையல் ஆகல டொமையல் ஆகலன்னு வேற கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. கோச்சிக்காத மருமகளே, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இவங்களே எனக்கு முக்கியம் இல்ல, இவங்க முக்கியமான விஷயத்த வேற பேச போறாங்களாம். அப்படி என்னத்த முக்கியமான விஷயம்? சொல்லுங்கத்த சொல்லுங்க. ஷாக்க குறை முக்கியமான விஷயம் தானே சொன்னேன், அதிர்ச்சியான விஷயம்னு சொல்லலையே. இது வேறையா? சரி சரி, என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கத்த. மருமகளே, உள்ள ஆப்பிள் ஜூஸ் போட்டு வச்சிருக்கியே, அதை இங்க எடுத்துட்டு வாமா. என்னத்த சொல்றீங்க? ஆப்பிள் ஜூஸ் நான் எனக்கு இல்ல போட்டேன். மருமகளே, வெயில் அலைஞ்சி காலெல்லாம் பொத்து போச்சு, கண்ணெல்லாம் அவிஞ்சு போச்சு. நான் தானே வெயில்ல போயிட்டு வந்தேன், அப்ப நான் தான் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும், போய் எடுத்துட்டு வாப்போ. முதலே சொல்லிருக்கலாம்ல உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும்னா. மருமகளே, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு ஜூஸ் போடனா நீ எப்படி போடுவ, இல்ல உனக்கு ஜூஸ் போடனா எப்படி போடுவேன்னு. ஆஹா, நம்ம மாமியார் வர வர ரொம்ப உஷாராயிட்டாங்க போல. நாம இவங்க கிட்ட ஜாக்கிரதையா தான் நடந்துக்கணும். என்னத்த சொல்றீங்க? உங்களுக்கு நான் நல்லா தானத்தை போடுவேன். ஆப்பிள் ஐஸ் வாட்டர்ல நனைச்சு தந்துட்டு இதாத்த ஆப்பிள் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவ, தெரியாதா எனக்கு? ஏமாத்தவே முடியாது போல. போ போ, போய் வேகமா ஜூஸ் எடுத்துட்டு வா. மனசு நிம்மதியா ஒரு ஜூஸ் அரைச்சு குடிக்க முடியுதா? பூனை கருவாட்டு துண்ட மோப்பம் பிடிக்கிற மாதிரி மிக்ஸி சவுண்ட காதுல கேட்டு கேட்டே அம்புடு ஜூஸ் இந்த கிளவியே குடிச்சு போடுது. ஜூஸு தான் ஆப்பிள் ஜூஸு தான், மருமக போட்டு வச்ச மட்டமான ஜூஸு தான். கொண்டாமா கொண்டாமா சீக்கிரம் கொண்டாமா. இந்தாங்க இந்தாங்க ஆப்பிள் ஜூஸ் தான். அத்தை வெளியில யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குத. இதுவா மருமகளே? வேற ஒண்ணும் இல்ல, சீட்டுக்காரனா வர சொல்லியிருந்தேன், அதான் சீட்டு கட்டுறதுக்கு. நான் போய் சீட்டு கட்டிட்டு வந்துடுறேன். அத்தை, சீட்டு கட்டி விளையாடுறதுலாம் தப்புத்த. சட்டப்படி சீட்டு விளையாண்டா போலீஸ் குடிச்சிட்டு போயிரும். ஐயோ லூசு மருமகளே, நீ நினைக்கிற சீட்டு விளையாட்டு வேற, நான் கட்டுற சீட்டு வேற. இதே பணச்சீட்டு, பண்ட சீட்டு, தீபாவளி சீட்டு, நகை சீட்டு, போதுமா? அத்தை, உங்களுக்கு இவ்வளவு சீட்டு தான் தெரியுமா? எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீட்டு தெரியுமே. மருமக படிச்சவ,
அவளுக்கு இன்னும் நிறைய சீட்டு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். அதிலையும் அந்த சீட்டுலையும் பணத்தை போட்டு நம்ம சேமிச்சு வைப்போம். என்ன சீட்டுன்னு எதுக்கும் அவள்கிட்ட கேட்டுக்கிடுவோம். இன்னைக்கு தான் மருமவளை நீ படிச்சவா நிரூபிச்சிருக்க. ஆமா, உனக்கு என்னென்ன சீட்டுலாம் தெரியும்? அத்தை எனக்கு நிறைய சீட்டு தெரியும் த. ஓ அப்படியா? ஒன்னொன்னா சொல்லு, நானும் கேட்டுக்கிறேன். சைக்கிள் சீட்டு, பைக்கு சீட்டு, கார் சீட்டு, லாரி சீட்டு, ஏன் எனக்கு ஏரோப்ளைன் சீட்டு கூட தெரியும்னா பாருங்களேன். என்னத்த வாயை மூடிட்டு அப்படியே போறீங்க? என்ன வாயடைக்க வச்சிட்டியே மருமகளே, வாயடைக்க வச்சிட்டியே. இதத்தான் மாமியார் வாயடைத்து போன தருணம்னு சொல்லியிருப்பாங்களோ? இருக்கும் இருக்கும். ஐயா இந்த கருத்த பூனை வேற ஜூஸை குடிச்சிடுதுன்னா போச்சு. மியா மியா பூனைக்குட்டி, என் மாமியார் வளர்க்குற பூனைக்குட்டி. மியா மியா பூனைக்குட்டி, என் மாமியார் வளர்க்குற பூனைக்குட்டி. அடடே, ஆப்பிள் ஜூஸ்ல சுகர் போட மறந்துட்டேனே. சரி உள்ள போய் சுகர் எடுத்துட்டு வந்து கலக்கி விட்டுற வேண்டியதான். கலக்குவோம் கலக்குவோம் கட்டாங்கட்டி கலக்குவோம் திட்டந்தீட்டி கலக்குவோம் பாரு. கலக்குவோம் கலக்குவோம் கட்டாங்கட்டி கலக்குவோம் திட்டந்தீட்டி கலக்குவோம் பாரு. அட பாவி மருமகளே, எனக்கு என்னத்தையோ கட்டங்கட்டி திட்டந்தீட்டி கலக்கிக்கிட்டு இருக்கியா? ஐயோ, இது தெரியாம நான் வேற இந்த ஜூஸை குடிச்சிட பார்த்தேனே. நல்ல வேலை மறைஞ்சு நின்று பார்த்தது நல்லதா போச்சு. ஐயோ, என்னைய கலக்குன்னு கலக்கி என்னத்தை கலக்கி போட்டிருக்கான்னு தெரியலையே. போச்சு. இரு நான் வாரண்டி மருமகளே, நான் வாரேன். மாமியார் யாருன்னு உங்ககிட்ட காட்டுறேன். எம்புட்டு நேரம் தான் இந்த ஜூஸுக்கு நம்ம காவல் நிக்கிறது. இந்த அத்தை போனவங்க இன்னும் காணும். நம்ம மாமியார் குடிச்சாலும் நமக்கு கிடைக்க போறதில்ல, இந்த பூனை குடிச்சாலும் நமக்கு கிடைக்க போறதில்ல. ரெண்டும் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நமக்கு கிடைக்காது. நடக்கும் என்பார் நடக்காது, கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைக்கும், நடக்காதென்பார் நடக்கும். மருமகளே, ஏமா மருமகளே. அத்தை அது வந்துட்ட, நானு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுட்ட. ஓஹோ, நான் கூப்பிட நிக்காம போறதுக்கு அதான் காரணமா? அதான் அப்பவே சொன்னேன்ல, சோறு சொதிச்சுக்கிட்டு இருக்கு, குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, பொரியல் பொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு. என்ன அர்ஜென்டா ஏதோ வந்துட்டு கிளம்புற? சும்மா வந்தேன் த, ஜூஸ் எப்படி இருக்கு கேட்கலான்ட்டு வந்தேன். அதான் நீங்க இன்னும் குடிக்கவே இல்லையா, அதான் உள்ள போலான்ட்டு போறேன். என்னத்தையே கலந்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாத்துருக்கா. கையும் கிளவுனா மாட்டினோடனே கண்ட மணிக்கு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. அத்த ஜூஸை குடிங்க தே, ஜூஸை குடிங்க. ஆமா, அங்க இருந்து உன்னை பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இதுல ஏதோ கலந்தல்ல. என்னத்த என்னையே நீங்க சந்தேகப்படுறீங்களா? அப்படிலாம் நான் ஒண்ணுமே கலக்கலத்த. என்னது கலக்கலையா? நான் பார்த்தேனே. அது ஆப்பிள் ஜூஸ் அரைக்கையில சுகர் போட்டு அரைக்க மறந்துட்டேன். அதான் சுகரை போட்டு கலந்துட்டு இருந்தேன். ஜூஸுக்கு சுகருங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். அதை நீங்க இப்படி கேப்பீங்கன்னு நான் நினைக்கல, அதான் அப்படி சொன்னேன். இருந்தாலும் எனக்கு உன் மேல சந்தேகமா தான் இருக்கு. இதுல எதையோ கலந்துட்ட. நம்புங்க, என்னை நம்புங்க. அப்போ நீயே இந்த ஜூஸை குடிச்சு பாரு. அதான் குடிச்சு காட்டு மருமகளே, குடிச்சு காட்டு, அப்புறம் நம்புறேன். இப்ப என்ன, உங்களுக்கு இந்த ஜூஸை நான் குடிக்கணும் அவ்வளவுதானே? இதோ பாருங்க. கண்ணா லட்டு தின்ன ஆசையா, ஆசையா அரைச்ச ஜூஸை நானே இப்ப குடிக்க போறேன். பாரு நல்லா பாரு, ஆப்பிள் ஜூஸை குடிக்கிறேன் பாரு. பாரு நல்லா பாரு, ஆப்பிள் ஜூஸை குடிக்கிறேன் பாரு. போதுமாத்த, முழுசா குடிச்சிட்டேன். என்ன இவ முழு ஜூஸே ஒரே கல்ப்புல குடிச்சிட்டாளே. அது மருமகளே, நீ எதுவும் கலந்துருக்க மாட்டேன்னு நான் நினைச்சேன். இருந்தாலும் உனக்கு வெயில் அடிக்கல, அதான் உன்னை குடிக்க சொன்னேன். அத்தை நீங்க சமாளிக்கிறீங்கன்னு தெரியுது, ஆனா இவ்வளவு கேவலமா சமாளிப்பீங்கன்னு நினைக்கலத்த. சரி எப்படியோ நான் போட்ட ஜூஸை நானே குடிச்சிட்டேன். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைக்கும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைக்கும். அத்தை இவ்வளவு சோகமா இருக்கீங்க? எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கிடைக்குமா மருமகளே? இருந்ததே 2 ஆப்பிள் தான், அதையே நீங்க என்னையே குடிக்க சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல ஆப்பிளும் இல்ல ஜூஸும் இல்ல. வேணா பிரிச்ச திறந்து ஐஸ் வாட்டர் இருக்கு, எடுத்து குடிச்சுக்கோங்க.